வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிஃப்டி ஆட்டோ குறியீட்டில் இந்தியாவில் உள்ள பல முக்கிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் உள்ளன. இவற்றில் சில நிறுவனங்கள் பெரும்பாலும் அவற்றின் சந்தை நிலை, பிராண்ட் வலிமை மற்றும் செயல்பாட்டு திறன் காரணமாக குறிப்பிடத்தக்க பொருளாதார அகழியை கொண்டதாக கருதப்படுகிறது. குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு. மாருதி சுசுகி இந்தியா லிமிடெட். இந்தியாவின் மிகப்பெரிய பயணிகள் கார் உற்பத்தியாளராக மாருதி சுசுகி கணிசமான சந்தை பங்கை கொண்டுள்ளது. நிறுவனத்தின் வெற்றிக்கு அதன் வலுவான பிராண்ட் அங்கீகாரம், விரிவான விற்பனை மற்றும் சேவை நெட்வொர்க் மற்றும் பல்வேறு வாடிக்கையாளர் பிரிவுகளுக்கு சேவை செய்யும் பல்வேறு தயாரிப்பு போர்ட்ஃபோலியோ ஆகியவை காரணம். எரிபொருள் திறன் கொண்ட மற்றும் மலிவு விலையில் வாகனங்களில் கவனம் செலுத்தும் மாருதி சுசுகி இந்திய நுகர்வோர் மத்தியில் விருப்பமான தேர்வாக அதன் நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது. ஹீரோ மோட்டோகார்ப் லிமிடெட். 1984ஆம் ஆண்டு இந்தியாவின் ஹீரோ சைக்கிள்ஸ் மற்றும் ஜப்பானின் ஹோண்டா இடையேயான கூட்டு முயற்சியாக நிறுவப்பட்ட ஹீரோ மோட்டோகார்ப் உலகின் மிகப்பெரிய இரு சக்கர வாகன உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளது. இந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் 5 உற்பத்தி வசதிகளை இயக்குகிறது. ஒருங்கிணைந்த உற்பத்தி திறன் ஆண்டுதோறும் 9 மில்லியன் யூனிட்டுகளுக்கு மேல் உள்ளது. ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனத்தின் 6000க்கும் மேற்பட்ட தொடர்பு மையங்களைக் கொண்ட பரந்த விற்பனை மற்றும் சேவை வலையமைப்பு பரவலான சந்தை அணுகலை உறுதி செய்கிறது. ஹீரோ ஸ்பிளெண்டர் போன்ற நிறுவனத்தின் முதன்மை மாடல்கள் தொடர்ந்து அதிக விற்பனை புள்ளிவிவரங்களை அடைந்து அதன் சந்தை ஆதிக்கத்தை வலுப்படுத்துகின்றன. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட். 1945இல் நிறுவப்பட்ட பஜாஜ் ஆட்டோ இரு சக்கர வாகனம் மற்றும் 3 சக்கர வாகன பிரிவுகளில் ஒரு முக்கிய வீரராக உள்ளது. உலகின் மிகப்பெரிய 3 சக்கர வாகன உற்பத்தியாளராகவும் உலகளவில் 3வது பெரிய மோட்டார் சைக்கிள் உற்பத்தியாளராகவும் இந்த நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பஜாஜ் ஆட்டோவின் உற்பத்தி வசதிகள் சக்கன், வாலிஜ் மற்றும் பந்நகரில் அமைந்துள்ளன. அவை வலுவான உற்பத்தி திறனுடன் உள்ளன. நிறுவனத்தின் வலுவான ஏற்றுமதி இருப்பு அதன் விற்பனையில் குறிப்பிடத்தக்க பகுதியை கொண்டுள்ளது. சர்வதேச சந்தைகளில் அதன் போட்டி நன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மஹிந்திரா மற்றும் மஹிந்திரா லிமிடெட். 1945இல் இணைக்கப்பட்ட மஹிந்திரா மற்றும் மஹிந்திரா பல்வேறு துறைகளில் அதன் செயல்பாடுகளை பன்முகப்படுத்தியுள்ளது. ஆட்டோமோட்டிவ் துறையில் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் 1954ஆம் ஆண்டு ஜீப் CJ3 அசெம்பிள் செய்வதன் மூலம் தொடங்கியது. அதன் பின்னர் சவ்கள், வணிக வாகனங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற பல்வேறு வாகனங்களை உள்ளடக்கியதாக அதன் தயாரிப்பு வரம்பை விரிவுபடுத்தியுள்ளது. மஹிந்திராவின் புதுமை மற்றும் தரத்திற்கான அர்ப்பணிப்பு வாகன மற்றும் பண்ணை உபகரணத் துறைகளில் ஒரு முக்கிய வீரராக அதை நிலைநிறுத்தியுள்ளது. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட். மதிப்புமிக்க டாடா குழுமத்தின் ஒரு பகுதியாக டாடா மோட்டார்ஸ் 1945இல் நிறுவப்பட்டது மற்றும் ஒரு பன்னாட்டு வாகன நிறுவனமாக வளர்ந்துள்ளது. நிறுவனத்தின் தயாரிப்பு வரிசையானது அதன் பிரிட்டிஷ் துணை நிறுவனமான ஜாகுவார் லேண்ட் ரோவர் மூலம் பயணிகள் கார்கள், வணிக வாகனங்கள் மற்றும் சொகுசு வாகனங்களை உள்ளடக்கியது. டாடா மோட்டார்ஸ் இந்தியா முழுவதும் உற்பத்தி ஆலைகளை இயக்குகிறது மற்றும் அர்ஜென்டினா, தென்னாப்பிரிக்கா, யுனைடெட் கிங்டம் மற்றும் தாய்லாந்தில் வசதிகளுடன் உலகளாவிய இருப்பை கொண்டுள்ளது. மார்ச் 2024இல் டாடா மோட்டார்ஸ் 2 தனித்தனி பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களாக பிரிக்க ஒரு மூலோபாய மறுசீரமைப்பை அறிவித்தது. இது செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதையும் தனித்துவமான வணிகப் பிரிவுகளில் கவனம் செலுத்துவதையும் நோக்கமாக கொண்டது. இந்த நிறுவனங்களின் நிறுவப்பட்ட சந்தை நிலைகள், விரிவான விநியோக நெட்வொர்க்குகள் மற்றும் புதுமைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை நிஃப்டி ஆட்டோ குறியீட்டிற்குள் அவற்றின் வலுவான பொருளாதார அகழிகளுக்கு பங்களிக்கின்றன. தாங்கள் டீமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ண வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதாக்கான லிங்க் கொடுத்திருக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் அக்கவுண்ட் ஓபன் செய்து கொள்ளலாம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.